வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்றதை வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணன் இயல்பான சனி என் சுபர் தொடர்பு பெற்ற சனின்னு 2 பாட்டு சொல்ல வந்தீங்க. பட் இயல்பான சனி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அந்த சுபத்துவ சனி தொடர்பு ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகே, சனி இயல்பாகவே சனியோட விஷயம் நிறைய இருக்குங்க. நேற்று கூட ஒரு ஃப்ரெண்டோட ஒரு டிஸ்கஷன் வரும்போது சனி இந்த மாதிரியான விஷயம் கொடுப்பாரு, ஒருத்தருக்கு ஆயுள் கொடுப்பாருன்றப்ப அந்த ஆயுள் கூட தேவையே இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஓகே, இதுல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஆயுள் தேவையில்லைன்னா அப்புறம் எப்படிங்க நம்மளாம் வாழ்றது அப்படின்னு. உண்மையிலே யாருக்கு ஆயுள் தேவைப்படுது அப்படின்னா, நல்ல ஒரு ராஜ வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர் டெய்லி அவரோட லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஆனா இயல்பாக இருக்கிற ஒருத்தரை பாருங்க, யாரோ ஒருத்தர் நீங்களோ நானோ இந்த இடத்துல உட்காந்து இதை பேசிக்கிட்டு இருக்கிறது கூட இது நமக்கு தேவையான்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லை. ஏன், ஆயுள் இருக்கு, அந்த ஆயுளை கொண்டுட்டு போகணுன்றதுக்காக எல்லாரும் அந்தந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல சனி சுபத்துவ தொடர்பு பட்டுட்டாரு, அந்த இடத்துல அவருக்கு ஆயுள் பலமா இருக்கும், லக்னாதிபதி பலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்களா, எந்த வகையிலும் சனி பலமான விஷயத்த பண்ணுவாரு. இதுல சுபத்துவ சனி நீங்க என்ன பண்ண போறீங்க, சனி திசையில சனி சம்பந்தப்படக்கூடிய குப்பை, அழுக்கு, டாய்லெட்டு கிளீனிங் இது சார்ந்த அமைப்புகள்ல இன்னும் கொஞ்சம் லக்னம் உயர்நிலை வருது. இது கும்ப லக்னமா இருந்தா இந்த சனி இதை பண்ணுவாரு. இன்னும் கொஞ்சம் உயர்நிலையா வருது, நீங்களே ரிஷப துலாம் லக்னமா இருந்து லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு, சனி சுபத்துவமா இருக்காரு, சனி திசையில ரோடு போட போறீங்க, டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ண போறீங்க, இரும்பு மெட்டல்ஸ் மாதிரியான விஷயம் பண்ண போறீங்க. லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி பலன் மாறுமாங்க, 100% மாறும். ஏன்னா கும்ப லக்னம்னா ஒண்ணு, ரிஷப லக்னம் துலாம் லக்னம்னா ஒண்ணு. அப்ப ரிஷப துலாம் லக்னக்காரரா இருந்தா நீங்க தொழில் பெரிய அளவுக்கு செஞ்சு சம்பாதிக்க போறீங்க அர்த்தம். ஓகேங்களா, அதுவே நீங்க இந்த லக்னமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சிம்ம லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வேலைக்காரரை வச்சு வேலை வாங்குறவரா வந்துருவீங்க. ஏன், லக்னாதிபதி பாஸ், சிம்மம் பாஸ். அப்ப பாஸ் என்ன பண்ணுவாரு, வேலை வாங்குவாரு. சனி திசையில சுபத்துவ சனி நல்ல வேலைக்காரங்களை கொடுப்பாங்க. சிம்மத்துக்கு 7ஆம் அதிபதி வேறையா, சுபத்துவமா இருந்தாருன்னா வாழ்க்கை துணை அமைப்பை நல்ல மாதிரி கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லாத தன்மையில கொடுப்பாங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கும். இதுல இவர் இந்த ரிஷப துலாம் லக்னமாக இருக்கும் பொழுது சுபத்துவ சனி ஓரளவுக்கு சந்திரன் செவ்வாயோட சேர்க்கையை பெற்றாருன்னா நீங்க தாங்க இந்த கிச்சன் பாரு கிளப்பிங் அது இதெல்லாம் வச்சிருக்கிறவங்களுடைய ஜாதகம் எல்லாம் பாருங்க, இந்த அமைப்புகள்ல இருக்கும். ஏன், லக்னம் ஜாலியா இருக்கிற லக்னம் ரிஷப லக்னம். அதுவே கும்ப லக்னமா வேலை செய்யற நல்ல வேலைக்கார உடல் உழைப்புக்கான லக்னம், அதனால அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிம்மமா அவங்க இந்த வேலைக்காரர்களை வச்சு வேலை வாங்குவாங்க. நீங்களே கன்னி லக்னமா அப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டா மாறுவீங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட்டிக் மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படின்னு கழட்டுறது மாற்றுறது பூட்டுறதுன்ற மாதிரி கும்பத்தோட ரிலேட்டடாக ஏஐ மாதிரியான விஷயம்லாம் வரும். ஏன், சனி சுபத்துவமா இருக்காரு. இப்ப நீங்க கேட்டது சுபத்துவ சனியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க. சனி சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய தசையில அவருடைய காரக தொழில் அமைப்புகள்ல லாபத்தை கொடுப்பாருங்க. வயசுக்கு ஏற்ற மாதிரி 2 வயசு குழந்தைக்கு சனி தசை வந்துருச்சுங்க, என்ன தொழில் செய்யலாம்னு கேட்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தை சுயமா சம்பாதிக்கிறது 20-25 வயசுக்கு மேல. அப்போ சரியான பருவத்துல வரக்கூடிய சனி தசை, லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல சுபத்துவம்னு கேட்டுட்டீங்க, சுபத்துவமா இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய காரக வழியில தொழில உங்களுக்கு கொடுத்து நல்லா சம்பாதிக்க வைப்பாருங்க. சமீபத்துல ஒருத்தர் வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி ரொம்ப இது பண்ணி போனோன்னே அப்படியே எடுத்து பார்க்கறேன், சனி கேதுவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கு. லக்னம் மறந்துட்டேன், கேதுவோட சேர்ந்து உச்சமாக இருக்கிறாரு. சனி உச்சமா இருக்கிறாரு, 11ஆம் இடத்துல கேதுவோட இருந்தார், துலாத்துல இருந்தாரு. சனி தசை வந்தோடனே லைஃப் அப்படியே திரும்பிச்சான்னு கேட்டேன். ஐயோ பிரதர் ஏன் கேக்குறீங்க, குரு தசை வரைக்கும் படாத பாடு, சனி தசை வந்தானே ஜேகேஆர் ப்ராஜெக்ட்ல எனக்கு தான் வருங்க. ஒரு குழந்தை அழகா அந்த சனியோட அமைப்பு, ஒரு பெண் குழந்தை பிறந்தாங்க, ஒரு லைஃபே மாறிடுச்சு. சனி தசை போட்டுட்டு இருக்குங்க 2011 இருந்து அப்படின்னு. ஆமா பிரதர், கடைசியா முடிச்சு வேற என்ன பிசினஸ் செய்யலாம்னே, அடுத்து என்ன பெட்ரோல் ஸ்டேஷனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். ஐயோ பிரதர் இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னுக்கு பேசினாங்கன்னு சொல்லி பேசினாரு. இப்படி சனியின் காரக வழியில ஜேகேஆர்னா என்னங்க, ரோடு போறது, பொது பணி. ஓகேங்களா, அந்த ரோடு போடுறது, மிஷின் வச்சிருக்கிறது, அதை போறது, இது போறது, தார் போறது, சனியோட துறையில் தானே சம்பாதிக்கிறாரு. மிகப்பெரிய அளவுல சம்பாரிச்சு மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு நபர் நம்ம நாட்டிலே இருக்கிறவர். இப்படி தாங்க சனி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல செய்வார். சரிங்களா, கெட்டு போனாருன்னா அதே அமைப்புகள்ல கெடுதல் பண்ணுவார். எந்த பாவகத்தை பாக்குறாரோ அத்தனை பாவகத்தையும் அடிப்பாருங்க. குடும்பத்தை பார்த்தா 2ஆம் பாவத்தை பார்த்தா குடும்பம் கெடும், லக்னத்தை பார்த்தா லக்னம் கெடும், 7 பார்த்தா 7ஆம் இடம் பார்ட்னர்ஷிப் கெடும், 8ஆம் இடத்தை பார்த்தாருன்னா ஆயுள் கெடும், 8ல இருந்தாருன்னா ஆயுள், 8 பார்த்தாருன்னா ஆயுள் கெடுப்பாரு. சனி எங்க பார்த்தாலும் அந்த பாவகத்தை அடிச்சு இல்லாம ஆக்குவாரு. லக்ன பாவகம் உள்பட அவரோட மகர கும்பமா இருந்தாலுமாங்க 100% அவரோட மகர கும்பமாக இருந்தாலும் அந்த பாவகம் சனியோட தொடர்புல வந்தால் அந்த பாவகத்தை கெடுக்கிற வேலையை செய்வாருங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு ப்ரோஸ், நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.